ஸ்டூடண்ட்ஸ் இப்ப பார்க்க போறது 5வது சம்மு. இங்க பாருங்க. மாடுலஸ் ஆஃப் 1 சாரி மாடுலஸ் ஆஃப் Z ஓட வேல்யூ 1. ஸோ தட்ன்னு சொல்லி இந்த நம்பர் குடுத்துருக்காங்க. ஸோ நம்ம சென்டர்ல இதுதான் காம்ப்ளெக்ஸ் நம்பர். அத நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ இது Z1, இது என்னது Z2. இந்த மாரி இருந்தா நம்ம என்ன பண்ணணும், தனித்தனியா மாடுலஸ் போட்டு என்ன பண்ணிக்கணும், ஆட் பண்ணிக்கணும். அதே மாரி தனித்தனியா சப்ட்ராக்ஷன் பண்ணி என்ன பண்ணிக்கணும், மைனஸ் பண்ணிக்கணும். ஸோ அந்த 2 வேல்யூ இதுதான் ஃபார்முலா. ஓகேவா? ஸோ அந்த ஃபார்முலா லாஸ்ட் சம்ல பார்த்தோம்ல, அந்த ஃபார்முலாவ நம்ம அப்படியே தூக்கி இங்க என்ன பண்ணிடலாம், எழுதிடலாம். ஸோ ஃபார்முலா டெஃபினட்டா நீங்க என்ன பண்ணணும், எழுதணும். ஹோல் மாடுலஸ். ஓகேவா? ஸோ இங்க மாடுலஸ் ஆஃப் Z ஸ்கொயர்ட் மைனஸ் 3 இருக்கு. ஸோ நம்ம இங்க எழுதும்போது என்ன ஆகும், மாடுலஸ் ஆஃப் Z ஸ்கொயர்ட் பிளஸ் மாடுலஸ் ஆஃப் 3. அதே மாரி இங்க என்ன பண்ணிக்கிறோம்னா, முதல் காம்ப்ளெக்ஸ் நம்பர் மைனஸ் 2வது காம்ப்ளெக்ஸ் நம்பர் தனித்தனியா மாடுலஸ் போட்டா. இதோட வேல்யூ என்னது 1. இதோட வேல்யூ 3 தான். 3க்கு மாடுலஸ் போட்டா 3 தான். ஸோ இங்க வந்து இதோட வேல்யூ 1. ஸோ அந்த 3 வந்து அப்படியே கேரி ஆயிக்கும். ஸோ 3 பிளஸ் 1 என்னது 4. இங்க என்னது சிம்பிளிஃபை பண்ணா -2. -2க்கு மாடுலஸ் எடுத்தா +2 ஆயிடும். அவ்வளவுதாங்க. ஸோ இது ரொம்ப சிம்பிள். நீங்க போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். என்னடா பெருசா இருக்குன்னு. ஓகே, தட்ஸ் ஆல். தேங்க் யூ.